RAJTAMIL channel computer hardware, please subscribe. இந்த பிக்கப் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2.1 ஆம்பிளிஃபையர் செஞ்சுருக்கோம். அதை நம்ம எப்படி செஞ்சுருக்கோம், என்னென்ன போர்ட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாடா ஏசிக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் செஞ்சுருக்கோம். அந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையர் எப்படி செஞ்சுருக்கோம், என்னென்ன போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 7294 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈச்சிங் வந்து பிஸ்கட் ஈச்சிங் தான் கொடுத்துருப்பாங்க சின்னதாக. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஈச்சிங் போட்டு கூலிங் பர்பஸ்க்காக நான் கொடுத்துருக்குறேன். அதாவது வந்து ஹீட்டிங் காரணமாக தான் வந்து இந்த ஐசி வந்து அதிகமாக போகும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஹெவியான ஹீச்சிங்ஸ் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 2 பைட் போட்டது யூஸ் பண்ணுறோம். இந்த போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். 8 இன்ச்சு சப்வூஃபர் நமக்கு வந்து டாடா ஏசியில் வந்து ரொம்பவே கேப் கம்மிங்கிறதுனால டியூப் யூஸ் பண்ணுறோம். டியூப் பாக்ஸில் தான் இதை வச்சு செய்ய போகிறோம். கன்வெர்ட்டர் போர்டு பார்த்தீங்கன்னா 12 to 24024 கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற போர்டு ஒன்று யூஸ் பண்ணுறோம். எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், தெளிவாக புரியும் உங்களுக்கு. கடைசி வரையிலையும் அந்த போர்டை எப்படி வச்சு பாக்ஸுக்குள்ளே வச்சு செய்கிறோங்கிற வரையிலையுமே நான் அதில் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன். இந்த பேஸ்டபிள் தான் நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணுறோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி யூஎஸ்பி போர்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கெயினாக இருக்கிற போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா கெயினாகவும் இருக்கும், நமக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டியும் சூப்பராக இருக்கும் இந்த போர்டில். ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த போர்டு கொஞ்சம் எல்லா போர்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலுமே நமக்கு வந்து குவாலிட்டி தான் முக்கியங்கிறதுனால இந்த போர்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ இந்த பேஸ்டபிள் போர்டோட கனெக்ஷனை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பேஸ்டபிள் போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேஸு ஸ்ட்ரிபிளும் போட்டிருப்பாங்க. டபுள் சேனலுக்கான பேஸ்டபிளை நம்ம இந்த பேஸோட 3 வயரையும் இந்த பேஸோட 3 வயரையும் இந்த ஸ்டீரியோ கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணி வச்சுருக்கோம். இதையா நம்ம ஆம்பிளிஃபையரில் ஃபிட் பண்ணாமலே சால்டரிங் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ரிபிளையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டீரியோ கண்ட்ரோலில் சால்டரிங் பண்ணியிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 3 லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்டரிங் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் இருக்கும். இதை வந்து வால்யூம் கண்ட்ரோலில் இந்த மாதிரி சால்டரிங் பண்ணிடணும். அடுத்து நம்ம இந்த போர்டில் இருக்கிற கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 2 வயர் நம்ம 2 செட்டான வயர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இதுக்கு இன்புட் கொடுத்தோம்னா இதுலேருந்து இன்னொரு போர்டுக்கு 24024 வோல்ட் கொடுக்கணும். ஆடியோ போர்டுக்கும் இதிலேருந்தே கொடுத்துடலாம், இல்லை பேஸ்டபிளுக்கு சப்வூஃபருக்கு கொடுக்கலாம். அதுக்காக பவர் சப்ளை பார்த்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது இன்புட்லேயும் பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்புட்டில் நம்ம ஏன் 2 வயர் சால்டரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்லேருந்து பேஸ்டபிளுக்கு வர இன்புட்டு, இந்த இன்புட்டையே எடுத்து நம்ம சப்வூஃபர் போர்டுக்கு ஒரு லைன் கொடுக்கணும். அதுக்காக இதிலேருந்து சால்டரிங் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் மொத்த வயரிங்குமே முடிஞ்சிடுச்சு. அதாவது ஆம்பிளிஃபையரில் அதிக வயர் இருக்கிற போர்டுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டபிள் போர்டில் தான் அதிக வயரிங் இருக்கும்.
இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டாலே ஆம்பிளிஃபையர் வந்து பாதி செஞ்ச மாதிரி. இது நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இதை வந்து ஆம்பிளிஃபையரில் வச்சு ஃபிட் பண்ணிடுவோம். இது உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை தெளிவாக இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து எல்லாத்தையுமே ஸ்லோவாக தான் போடலான்னு இருக்கிறேன். ஒயரிங் எல்லாமே நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேபினெட்டில் வச்சு தான் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் வைக்கிறத விட இந்த மாதிரி கியர் டைப்பில் வச்சோம்னா நமக்கு வந்து லைஃப் கிடைக்கும். அந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே டஸ்ட்டோ மண் படிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி கியர் டைப்பில் போட்டிருக்கோம். அடுத்து நம்ம பேஸ் டியூப்பில் வந்து கேபினெட்டோட ஃபிட் பண்ணிடுவோம். நமக்கு இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூமு, பேலன்ஸு, பேஸு அண்ட் ஸ்ட்ரிபிள் 4 கண்ட்ரோல் போடுற மாதிரி இந்த கேபினெட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் நம்ம சப்வூஃபரோட வால்யூமை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோல்லாம் போட்டு முடிச்சுட்டு பேஸ் டியூப்பில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்வூஃபர் போர்டு தான். சப்வூஃபர் போர்டு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கனெக்ஷன் தான். சப்வூஃபர் ஃப்ரீ போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்குறோம், இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறோம், அவ்வளோதான் இதோட வேலை. அதுவுமே பார்த்தீங்கன்னா போர்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நம்ம சால்விங் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா ஓவர் டைட் வைக்கக்கூடாது. நம்ம ஓவர் டைட் வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். நமக்கு டைட் ஆகிற அளவுக்கு டைட் பண்ணால் மட்டும் போதும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த மிஸ்டேக் நடக்கும். அதாவது வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் போடும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நாச் மாதிரி இருக்கும், அதை உடச்சி விட்டுட்டும் போடலாம். இல்லை அது ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் வாஷர் போட முடிஞ்சாலும் போட்டு டைட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் டியூபிள் போர்டை வந்து பார்த்தீங்கன்னா போல்டு போட்டு டைட் பண்ணிட்டோம். பேஸ் டியூபிள்லேருந்து நம்ம பேரலாக இன்புட்டை எடுத்திருக்கோம். இப்போ யூஎஸ்பிலேருந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டியூபிள் போர்டுக்கு இன்புட் வரும். அந்த இன்புட்லேருந்து பேரலாக இன்னொரு இன்புட்டை எடுத்து நம்ம சப்வூஃபர் ஃப்ரீ போர்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப ஸ்லோவாக அதை போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன் அப்படின்னு சொல்லி, 2 பக்கமும் மின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கும் தெளிவாக ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லி ப்ளஸ் 24 வோல்ட்டு மைனஸ் 24 வோல்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரவுண்டுக்கு ஜீன் போட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்ம அதை சால்டரிங் பண்ணிக்க வேண்டியது தான். உங்களுக்கு நான் அதை சால்டரிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறத. இந்த போர்ட்லேருந்து அவுட்புட்டு எங்கேருந்து எங்கே போகுதுங்கிறதையும் உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். பண்ணிட்டோம். அதே மாதிரி பேஸ் டியூபிள்லேருந்து வர பவர் சப்ளை எடுத்து சப்வூஃபர் ஃப்ரீ போர்டுக்கு கொடுத்துருக்கோம். இன்புட்டையும் அதே மாதிரி கொடுத்துருக்கோம். பேஸ் டியூபிள் அண்டு வந்து பவர் சப்ளை வந்து பேரலாக கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது 24/0/24 பவர் சப்ளை கொடுக்கணுங்கிறதுனால ஒரு போர்டுலேருந்து இன்னொரு போர்டுக்கு எடுத்து கொடுத்து அந்த மாதிரி சீரியலாக அப்படியே சீரியஸாக கொடுத்துட்டு போயிட்டுருக்குறோம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்போட கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். சப்போட கண்ட்ரோலுக்கு இன்புட்டாக கொடுத்து நம்ம இதிலேருந்து அவுட்புட் எடுத்து சப் ஆடியோ போர்டுக்கு கொடுக்க போகிறோம். பவர் சப்ளை 12 to 24/0/24 கன்வெர்ட்டர் போர்ட்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். அந்த கன்வெர்ட்டர் போர்டு பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயரில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால நம்ம சப்வூஃபர் பாக்ஸ்லேயே வச்சு ரெடி பண்ணி அதுலேருந்து பவர் சப்ளை நம்ம ஆம்பிளிஃபயருக்கு கொடுக்குறோம்.
சப்வூஃபர் ஆம்பிளிஃபையிங் போர்டுக்கும் அதிலே கொடுத்துட்டு நமக்கு வந்து ஆம்பிளிஃபயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 வயர் எடுத்துகிட்டு வந்து பவர் சப்ளை கொடுக்குறோம். ஏன்னா இந்த கேபினெட் ரொம்பவே சின்ன கேபினெட்டுங்கிறதுனால கன்வெர்ட்டர் போர்டு வந்து இதில் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7294 ஐசி யூஸ் பண்ணுறோம், 2 ஐசி. அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட வந்து ஹீட் சிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஹீச்சிங் யூஸ் பண்ணுறோம். ஹீச்சிங் அதிகமாக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசி வந்து அதிகமாக ஹீட்டிங் ப்ராப்ளத்தால் தான் வந்து நமக்கு வந்து அதிகப்படியான ஐசி அந்த காரணத்தால் தான் போகும். அதனால் நம்ம வந்து ஹீச்சிங் வந்து ரொம்பவே ஹெவியாக கொடுத்துருக்கோம் கூலிங் பர்பஸ்க்காக. இந்த போர்டுக்குமே பார்த்தீங்கன்னாலும் 24024 தான் பவர் சப்ளை கொடுக்கணும். எல்லா பவர் சப்ளையுமே நம்ம ஒட்டுக்காக கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா லைனுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஸ்பீக்கர் அவுட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பவர் சப்ளை முதற்கொண்டும். நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு ஃபிட் பண்ணிக்கணும். யூஎஸ்பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 7805 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி 5 வோல்ட் சப்ளை வந்து யூஎஸ்பி போர்டுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி யூஎஸ்பி போர்ட்லேருந்து ஆடியோ அவுட் வரும். அந்த ஆடியோ அவுட் எடுத்து பேஸ் டியூபுக்கு கொடுக்க போகிறோம். பேஸ் டியூப்லேருந்து நமக்கு சப்வூஃபருக்கும் போயிடும். பேஸ் டியூபில் இருக்கிற அவுட்டை எடுத்து நம்ம ஆடியோ போர்டுக்கு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி சப்வூஃபரியில் இருக்கிறத எடுத்து நம்ம சப்வூஃபர் பாக்ஸுக்கே வந்து இன்புட்டை கொடுக்க போகிறோம். ஃப்ரீ அவுட் மட்டும்தான் இதுலேருந்து இந்த பாக்ஸுக்கு போக போகுது. நம்ம 8 இன்ச்சு டியூப் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். இதில் தான் ஏன்னா நம்ம 12 to 24 வோல்ட் வந்து கன்வெர்ட்டர் போர்டை வந்து இதில் தான் வைக்க போகிறோம். இதிலேருந்து பவர் சப்ளை எடுத்து தான் நம்ம வந்து ஆடியோ போர்டுக்கோ இல்லை பேஸ்டபிள் போர்டுக்கோ கொடுக்க போகிறோம். இதில் வைக்க போகிறது என்னென்ன போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 to 24 கன்வெர்ட்டர் போர்டு ஒன்றும் சப்வூஃபருக்கான 2 மாஸ்பெட் போர்டும் வந்து இது உள்ளே வச்சு செய்ய போகிறோம். இதில் வைக்கிறது மூலிமா நமக்கு வந்து ஹீட்டிங்கும் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி ஆம்பிளிஃபயரில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனாலையும் இதில் வைக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் போர்டுக்கு 2 டயோடு போட்டு நம்ம கொடுக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பவர் சப்ளை வந்து சீராக போகணுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ஏதாவது ஒன்றுன்னா நமக்கு வந்து டயோடு தான் போகும். டயோடு வந்து திரும்ப நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. நமக்கு வந்து சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல் ஃப்ரீயோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா செட்லேயே இருக்கும். செட்லேயே நம்ம எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ்குள்ளார இருக்கும். வாங்க இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆடியோ டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு உணர முடியும் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. மற்றபடி நீங்கள் அப்படியே செல்லில் கேட்கும்போது உங்களால் அவ்வளோவா உணர முடியாது. இதோட முழு எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியணுன்னா நீங்கள் நேரில் கேட்டால் மட்டும்தான் இதோட எஃபெக்ட் நமக்கு வந்து தெளிவாக தெரியும். நான் இந்த ஆம்பிளிஃபயரை பார்த்தீங்கன்னா வண்டியில் வச்சு ஃபிட் பண்ணிட்டும் கூட உங்களுக்கு இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.
RAJTAMIL channel computer hardware, please subscribe.